பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தையின்படி யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு அவருடைய நித்தியத்தின் காரியங்களுக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்து முடிக்கிற வேளையில் அவர் பேசின வார்த்தையாவது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அவர் பிதாவை மகிமைப்படுத்தினவராய் காணப்பட்டார். இன்றைக்கு இந்த பூமியில் வாழுகிறதான உங்கள் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் அது இருக்கிறதா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் நீங்கள் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை செய்யுங்கள். அங்கே வாசிக்கும் பொழுது வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே உம்மை நான் மகிமைப்படுத்தினேன். இந்த பூமிக்குரிய காரியங்களில் நாம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டுங்க, நீங்கள் செய்யக்கூடியதான எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தை வழி நடத்துகிறீங்களா, உங்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறீங்களா, அவங்கள கைட் பண்ணிடுறீங்களா, மற்றவர்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்குறீங்களா, எதை செய்தாலும் அதில் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாய் அது இருக்க வேண்டும். மகிமைப்படுத்துகிறது மாத்திரமில்லை, அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன். ஆமாங்க, இந்த பூமியில் கர்த்தர் உண்டாக்கி உங்களை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டீங்க, சந்தோஷம். அதே நேரத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கரத்தில் கொடுத்த காரியத்தை செய்து முடித்தீர்களா? செய்து முடித்திருக்கிறீர்களா? இயேசு தன் காரியங்களை சரியாய் செய்து முடித்தார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய நாம் பூமியிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, எனக்கு அவர் கொடுத்த எல்லாவற்றையும், நியமங்களை, பரிசுத்தத்தில் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் செய்து முடித்தேன் என்கிற வார்த்தை நம்மிலிருந்து புறப்பட வேண்டும். அதை தான் தேவன் உங்களிடத்தில் இந்த நாளில் அவர் எதிர்பார்க்கிறார். மாற்றத்தை கர்த்தர் தருவாராக, மாற்றங்களை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் வேண்டிய உயர்வையும் நன்மையும் அவர் தருவாராக. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவர் கொடுத்ததை செய்து முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்த, இந்த பூமியின் காரியங்களில் கர்த்தர் நீர் எதை கொடுத்தீரோ கொடுத்ததை செய்து முடிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும், அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற இந்த காரியங்கள், ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் கொடுத்ததை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. God bless you. God bless you.